வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரீ. இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு என்ன டிசைன் தைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பின்னாடி கழுத்தில் இந்த மாதிரி சாரியோட கிளாத்தை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுட்டு சாரியில் இருக்கிற இந்த பூவை வந்து நான் கட் பண்ணி எடுத்து இதில் வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணி எடுத்தால் பிரியாமல் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி கைக்கும் இதே டிசைன் கேட்டிருந்தாங்க, அதனால் கைக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த சாரீ வந்து ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில், இதுவும் ஒரு பட்டு சாரீ மாதிரி தான் இருக்குது. இந்த சாரீக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆரி லேஸ் டிசைன் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸ்டோன் லேஸ் தான் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த ஸ்டோன் லேஸை வச்சு தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பூவும் பின்னாடி இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அதனால தான் அந்த சாரியோட கலரில் இந்த பூ வச்சுருக்கேன். அதே மாதிரி கையிலையும் இந்த ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சிட்டு கீழே இந்த மாதிரி நாட் வச்சு சின்னதாக கொஞ்சம் தைச்சி விட்ருக்கேன். அடுத்து ஒரு மெரூன் கலர் சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு சாரீ கொடுக்கல அவங்க. இதில் வந்து கையில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இருந்தது. அது கரெக்டாக அந்த டிசைன் வர அளவுக்கு கையை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சைடில் ஒதுங்கிறத வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேலப் டிசைன் மாதிரி கட் பண்ணி அதை அப்படியே பின்னாடி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச டிசைனில் உள்ள மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கழுத்துக்கு எதுவும் டிசைன்லாம் வேணான்ட்டாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்கேலப் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து கொஞ்சம் வயசானவங்க போடுறதுனால ரொம்ப வேறு எதுவும் ஹெவியாக டிசைன்லாம் வேணாம், வெறும் ஸ்கேலப் மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் கையிலையும் கழுத்துலையும் வச்சு தைச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.